சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க ஊர் வந்து திருப்பூர் பக்கம் கொடியூர் சார். கொடியூர், கொடியூர் திருக்கோயிலூர் பக்கம் கொடியூர். கொடியூர் சார். 2:40 மழை பெய்யுது. நல்ல மழை சார். காற்று நல்ல காற்று அடிக்குது. வீட்டுல இந்த மரம்லாம் ஒட்டி சார். அந்த அளவுக்கு நல்ல காற்று, மழை சரியான மழை சார். ஓகே ஓகே ஓகே. நல்ல மழை பெய்யும் சார். நெட்டி பால் அளவுக்கு பெய்யும் சார். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மாலை இரவு மழை இருந்துட்டே இருக்கும். நன்றி சார், நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா பெய்யும் சார். அது ஒண்ணு. கபினி அணை நிரம்பும்னு சொன்னோம். இந்த மழை தென்மேற்கு போற மழையில வயநாடு போன்ற இடுக்கி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படும், ரெட் அலர்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு கபினி நிரம்பிடுச்சு சார். கபினி நிரம்புறதுக்கு முன்னாடியே அதை பாதுகாப்பு கருதி இன்னைக்கு 15,000 கனஅடி திறக்கிறாங்க கபினில இருந்து. ஆமா, அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கபினி நிரம்பும் அப்படின்னு போட்டிருந்தோம். நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி. ஓ, ஒரு வாரம் வந்து ஒதுக்கி தான் பெய்யணும். இன்றையிலிருந்து தான் பரவலான்னு சொல்லியிருந்தோம். நம்ம 1ஆம் தேதியில தானே பரவல் சொல்லியிருந்தோம். வந்தது அருகே ஒதுக்கி பெஞ்சது. ஓ, நன்றி சார், நன்றி நன்றி. நல்ல ஓடுதா? ஓகே, தண்ணி நன்றி நன்றி. ஓ, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த பல நாட்களாகவே ஜூலை இறுதி ஆகஸ்ட் முதல் வாரம் நல்ல மழைப்பொழிவு பொழினோம். நேற்றைக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தது. வெப்பசலன இடிமழை பொழிவு மன்னார்குடியில் உள்ள பகுதிகளுக்கும் பொழிந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் முதல் திருவள்ளூர் வரைக்கும் பெய்து கொண்டிருக்கு. கடலூர் அதாவது ஆங்காங்கே ஒதுக்கி பெய்தாலும் சில மாவட்டங்களில் பரவலாக பெய்யுது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூடுதல் பரப்பு, திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே நல்ல மழை பொழியுது. கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலையும் இதே போல் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்போது நள்ளிரவில் சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்க போகுது. இந்த நிலையில் கேரளாவில் நேற்றைக்கு பெய்த மழையில் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம். சபரிமலை சுற்று வட்டாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது பத்தனந்திட்டா. ஏலக்காய் சாகுபடி பகுதி அப்படின்னு எது? கேரளாவோட தேனி மாவட்டத்தோட மேற்கு சரிவு, குமிளி, இந்த சுருளி நீர்வீழ்ச்சி பகுதி இங்கெல்லாம். அதே போல் அதுக்கு உள்ளே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, இடுக்கியெல்லாம் நேற்றைக்கு நிலச்சரிவு. இதெல்லாம் நம்ம எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். இன்று இரவில் இருந்து வயநாட்டுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். நம்ம 2ஆம் தேதியிலிருந்து, நாளையிலிருந்து வயநாட்டுக்கு. இப்போ இன்றிலிருந்து நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் வயநாடு, கர்நாடகாவோட பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கொடகு வயநாடு பகுதி மற்றும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கேரளாவிலையும், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் கொஞ்சம் வலுத்தும், அப்படியே மங்களூர், உடுப்பி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு, கனமழைப்பொழிவு. நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், கபினி அணை நிரம்ப போகிறது அப்படின்னு கூட கொடுத்துருந்தோம். கபினி அணை நிரம்பும் தருவாயில் இருக்குது. 2 TMC தான் குறையுது. 5 TMC குறைஞ்சிது, இப்போ 2 TMC குறையுது. இந்த 2 TMC நிரப்புறதுக்கு 2 நாள் 1 நாள் ஆகும்னு நினைச்சோம். ஆனால் பாதுகாப்பு கருதி 2 TMCங்கிறது 22,000 கனஅடி, 23,000 கனஅடி வந்தால் 2 TMCயும் கிடைச்சிரும். 24 மணி நேரம் 23,000 கனஅடி வரணும். அதனால அது 23,000 கனஅடி ஒரு இரவுல வந்து அணைக்கு ஆபத்தாயிடும்ட்டு பாதுகாப்பு கருதி முன்கூட்டியே கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. அதே போல கபினி அணை நிரம்பி வடிவதற்கு முன் திறக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பாக 8ஆம் தேதிக்குள்ள நிரம்பணும், நிரம்பி விட்டது. ஆக இப்பொழுது கபினிலிருந்து மேட்டூருக்கு 15,000 10,000 கனஅடி திறக்கப்படும் என்று எதிர்பார்த்தோம், திறக்கப்பட்டிருக்கு. இது வரக்கூடிய 3 நாட்களுக்கு ஒரு 20,000 25,000 கனஅடியாக மாறும். ஏனென்றால் வயநாட்டில் பெய்கிற மழை டக்குன்னு கபினிக்கு உடனே வந்துடாது.
இன்றைக்கு வயநாட்டில் பெய்யுறது நாளை தெரிச்சு தான் வரும் கபினிக்கு, நாளைக்கு பெய்யுறது நாளை அடுத்த நாள் வரும். ஆகவே இப்படி 2 நாள் கழிச்சு தான் வயநாடு வருவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு கபினிக்கு கூடுதல் நீர் வரத்திற்கு, அதனால நீர் திறப்பும் மேட்டூருக்கு கூடுதலாக வாய்ப்பு இருக்கு. கேஆர்எஸை பொறுத்த வரைக்கும் 30 டிஎம்சி பற்றாக்குறைலாம் இருக்குது கேஆர்எஸில். ஆனால் ஹேரங்கிலேருந்து தண்ணி வருது, 1 டிஎம்சி ஹேரங்கிலேருந்து தண்ணி வருது கேஆர்எஸுக்கு, தினம் 1 டிஎம்சி கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ 30 டிஎம்சி பற்றாக்குறையே 30 நாள் 1 டிஎம்சி வந்தால் 30 நாளில் நிரப்போம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி ஹேமாவதி நிரம்பும், ஹேமாவதி தண்ணியும் ஹேரங்கி நிரம்பியும். அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா மேட்டூர் அணை இந்த மாதத்தில், அது கர்நாடக அணை இந்த மாத இறுதியிலையும், கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் கூடுதல் நீர் இந்த மாத இறுதிக்கு பிறகு வர இருக்கு. அதே போல் கபினிலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வந்தாலும் இப்போ வர்ற 15,000 என்பது ஒரு 20,000 25,000 மாறினாலும் மீண்டும் 10,000 குறைஞ்சி பிறகு 5,000 குறைஞ்சி 5,000 வந்துட்டு இருக்கும் அடுத்த வாரத்தில், அதாவது 8ஆம் தேதிக்கு மேலே. அது எப்படியோ நாளொன்றுக்கும் 1 டிஎம்சியோ அல்ல அரை டிஎம்சியோ வந்துகிட்டே இருக்கும் மேட்டூருக்கு. அதுக்கப்புறம் மாத இறுதியிலேருந்து கர்நாடக அணை நிரம்பிய பிறகு அதாவது கேஆர்எஸ் நிரம்பிய பிறகு கூடுதல் நீர் வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் நேற்றைக்கு பெய்த மழைப்பொழி பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக பெஞ்சிருக்குது. அதாவது நேற்றைக்கு 4 மூக்கு திருநெல்வேலி மாவட்டம் 29 சென்டிமீட்டர் 290 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஊத்து 27 மில்லிமீட்டர், சரி 27 சென்டிமீட்டர் 270 மில்லிமீட்டர் பெய்திருக்கு ஊத்துல. காக்காட்சி திருநெல்வேலி 190 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அதே போல் 14 சென்டிமீட்டர்லாம் பெஞ்சிருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். சிற்றாறு 1, அது காளிகேசம் கன்னியாகுமரி 14 சென்டிமீட்டர், சிற்றாறு 1 மற்றும் கீரிப்பாறைங்கெல்லாம் 13 சென்டிமீட்டர், பெருஞ்சாணியை 12 சென்டிமீட்டரு. அதே போல் நிறைய மழை எல்லாமே 10 சென்டிமீட்டருக்கு மேலே கன்னியாகுமரியில் பதிவாயிருக்கு. பெரிய அளவில் பட்டியல். மிகப்பெரிய மழை பற்றாக்குறை இருந்துச்சு. நேற்றுக்கு பெய்த மழையில் பற்றாக்குறை குறைஞ்சிருக்கு, -18 இருக்குது இப்போ வரைக்கும். தமிழ்நாட்டோட பற்றாக்குறை சராசரிக்கு -18, சராசரிக்கு 18% குறைவாக பெஞ்சிருக்கு. படிப்படியாக 18ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இந்த வரக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் மழை பொழிவு உள் தமிழ்நாட்டில் பெய்ய போகுது. இப்போ இன்றைக்கு வட உள் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை சென்னைக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு கிடைக்கும். நாளைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கிடைக்கும். பாலக்காட்டு கணவாய்க்கும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாச்சி கொண்டமதில் கிடைக்கல, ஆனால் சமத்தூர் மற்றும் அதற்கு சேத்துமடை இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு. மீனாட்சிபுரம்லாம் வால்பாறையில் ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும். கூடுதலாகவே ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. நாளை காலை தெரியும் வால்பாறைக்கு. வால்பாறையில் மால்பாறையோட தெற்கு சரிவும் மேற்கு சரிவும் கூடுதல். வால்பாறையை தாண்டி மறையூர்லேயே நல்ல மழை பொழிஞ்சிட்ருக்கு. அமராவதிக்கு நீர்வரத்து வந்துட்டு இருக்கு. அதே போல் ஏலக்காய் சாகுபடி பற்றி கொஞ்சம் பாதிக்கும் மழையாக கூட இருந்திருக்கலாம். இன்னும் யாரும் பேசலை, அங்கிருந்து பாதிக்கும் மழையாக கூட இருந்திருக்கலாம். கேரளாவோட ஈரோடு மன்னிக்கவும் தேனி மாவட்டத்தோட மேற்கு சரிவு அதிக மழையாக பெய்திருக்கு. இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இருந்துகிட்டு இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் கொஞ்சம் குறையும் பொழுது வெப்பசலன மழை அளவு பரப்பு அதிகரிக்கும். இப்போது எல்லா மாவட்டத்துக்கும் மழை இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன். காற்று பகுதியாகிய இந்த பாலக்காட்டு கணவாய் ஒட்டிய பகுதி கூட மழை இருக்கான குறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே இன்றைக்கே பெய்யும், நாளே பெய்யணும்னு நீங்கள் உடனே எதிர்பார்க்கக்கூடாது. வெப்பசலனத்திற்குரிய தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழையெல்லாம் பெய்ய போகுது. வரக்கூடிய 10ஆம் தேதி வரை மழை இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழை இருக்குது. மதியத்துக்கு மேலே எல்லா மாவட்டங்களுக்கும் இடிமழை இருக்குது. கொஞ்சம் புழுக்கத்திற்கு பின் மழை வரும். வெயில் கூட இருக்காது பெருசாக. வெயில் இருந்தால் கூட வெயிலை விட புழுக்கம் அதிகமாக இருக்கும். புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்குது. 10ஆம் தேதிக்கு பிறகும் மழை இருந்துட்டு தான் இருக்கும். பரப்பில் குறைந்திருக்கும். ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 5 நாள் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமோ ஒரு இடைவெளி கொடுக்கும்னு முதல்ல சொல்லியிருந்தோம். இப்போ 3 நாள் இடைவெளி கொடுக்கும். பாக்கி 2 நாள் கொஞ்சம் சுமாரான மழை இருந்துட்டு இருக்கும். தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அளவாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன மழை எல்லா நாளும் இருந்துகிட்டே இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன மழை இருந்துட்டு தான் இருக்கும். நல்ல மழை காத்திருக்குது வரக்கூடிய நாட்கள். அதில் குறிப்பாக அதிக மழை நம்ம எங்கே எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தினசரி மழைன்னா திருப்பத்தூர் வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், அப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால். நாகப்பட்டினத்தில் வடக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும். வேதாரண்யத்துக்கு கொஞ்சம் போராடி வரும், ஆனால் உண்டு, மழை உண்டு. அந்த கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் முனைக்கு மட்டும் கொஞ்சம் போராடி
போராட்டத்தில் இருக்கோம். ஆனால் வரும், வேதாரண்யத்துக்கும் வரும். கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஆனால் தகட்டூர் கூட வந்துடும். இந்த கோடியக்கரை வேதாரண்யம் கூட வந்துடும். இந்த கோடியக்கரை முனை சவால் வந்துடும். முத்துப்பேட்டை கூட வந்துடும். ஆனால் முத்துப்பேட்டை தாண்டி திருத்துறைப்பூண்டி வரைக்கும் வந்துடும். அதுக்காக கொஞ்சம் போராட்டமாக இருக்கும், வந்துடும். ஆனால் மழை வந்துடும். ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கணும். ஆனால் மழை எல்லா நாளும் இருக்குது. கொஞ்சம் கடுமையான வியர்வை என்றைக்கு கொடுக்குறதோ, தெற்கு காற்றோட வேகமும் என்றைக்கு குறையுதோ அன்றைக்கு தான் டெல்டாவோட தெற்கு டெல்டாவில் மழை இருக்கும். அது தெற்கு காற்றோட மேற்கு காற்று இருந்தால் கூட பரவாயில்ல, தெற்கு காற்று வேகம் குறையணும். மேற்கு காற்று இருந்தால் வேதாரண்யம் வரைக்கும் மழையை கொண்டு வரும். தெற்கு காற்று அடிச்சதுன்னா திருவாரூர் நோக்கி தள்ளிடும். அதுதான் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் பார்க்கணும். அது அந்த நாள் அமையும், வரக்கூடிய நாட்களில் அமையும். கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. ஒதுக்கி தான் பெய்யும். இன்றைக்கு கூட திருக்கோயிலூருக்கு தெற்கெல்லாம் மழை, நல்ல மழை பொழிந்திருக்கு. இப்பவும் பொழிஞ்சிட்டு தான் இருக்குது, போயிட்டுருக்கு. வடகடலோரத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கு அந்த மழைகிட்டி மழைப்பொழிவு. ஆகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டங்கள் அணைகளை நிரப்பி விட்டது. ஒரே நாளில் பாபநாசத்தை கடகடன்னு உயர்த்திருக்கு. நிரப்பிட்ட ஃபுல்லாக நிரம்பலை, கிடுகிடுன்னு உயர்ந்து கொண்டிருக்கு. நல்ல மழைப்பொழிவு. யாராவது எதிர்பார்த்துப்பாங்களா? நாள் மூக்கு ஊற்றுல 30 சென்டிமீட்டரு எதிர்பார்த்தீங்களா? கன்னியாகுமரியில் எதிர்பார்த்தீங்களா? நாளைக்கு கன்னியாகுமரி முழுக்க வெள்ளப்பெருக்கு. கன்னியாகுமரி குற்றால அருவியில் கடுமையாக வெள்ளம் இருக்குது. அருவியில் இருக்க அருவியே மழையே காண முடியல. அருவியில் வெள்ளப்பெருக்கு மட்டும்தான் காண முடிஞ்சுது. அந்தளவுக்கு வெள்ளப்பெருக்கு இன்றைக்கு இருந்துச்சு. ஆகவே மழை இருக்குது, நம்பிக்கையுடன் இருங்க. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை இருக்குது. கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது வெப்பசலன மழை பரப்பு கூடும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, ஒதுக்கி இருக்கும். தென்மேற்கு பருவமழை மட்டும்தான். கேரளா தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் பெய்கிற மழை ஒதுக்கி தான் பெய்யும். மாலை இரவு மழை தான், ஆங்காங்கே தான். 1 மணி நேரம் மழை, 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 2 மணி நேரம், இப்படி தான் இருக்கும். மாலை இரவு மழை இருந்துகிட்டே இருக்கும். மீண்டும் சொல்கிறது ஒன்று தான். ஆகஸ்ட் 18க்கு மேலே மழை அதிகரிக்கும். ஆகஸ்ட் இறுதி அதிகம், செப்டம்பர் அதிகம். கண்டிப்பாக ஆந்திர பிரதேச நிகழ்வு செப்டம்பரில் மழைப்பொழிவை கூட்டும். அக்டோபரில் மிக அதிகம். அக்டோபர் 15 தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் 18 தான் வடகிழக்கு பருவமழை. அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. இறுதி கட்ட 45 நாள் வலுவான தென்மேற்கு பருவமழை இருக்குது. தயவு செய்து வறட்சின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த இருக்கக்கூடிய நாட்கள், வரக்கூடிய இந்த நாட்கள் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கு. ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள். இதனால் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருந்தாலும், வெயில் கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும், தயவுசெய்து இந்த எல்னினோ போட்டு குழப்பிக்காதீங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. குழப்பிக்காதீங்கன்னு சொல்லலாம். உங்களை விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரே நாளில் மழை பெய்யாது. மழை பெஞ்சிட்டுனா அந்த விவசாயம் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவார். ஆனால் நான் என்றைக்கும் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஏன்னா எங்காவது ஒரு இடத்துல ஒதுக்கிட்டே இருக்கும், வருஷம் முழுக்கும் எங்காவது ஒரு இடத்துல ஒதுக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு இடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கும், குத்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நன்றி. நான் இன்றைக்கி நல்லா சொல்லி பாருங்கள். என்றைக்காவது எந்த வருடமாவது எல்லா இடத்துக்கும் மழை பெய்யுமா? ஒதுக்கி தான் பெய்யும். பருவமழையாக இருந்தாலும் ஒதுக்கி தான் பெய்யும். ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை கொடுக்கும். அங்கேருந்து குத்து விழுந்துட்டு தான் இருக்கும். நான் மட்டும் எந்த வருடமும் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நன்றி.